இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 24 பார்த்தோம். அதை சற்று நினைவு கூறலாம். இந்த 4 கோட்பாடுகள், அதுல 3 கோட்பாடுகளை பார்த்தோம். 3 கோட்பாடுகள்னா, ஒன்று, எது மெய்மை, நாம் எதை மெய்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு கோட்பாடு என்ன கூறுகின்றது? இந்த தனி மனிதன், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இவை எல்லாவற்றையும் கடந்து இருக்கும் நிலை, சூப்ரா காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் மெய்மை என்று கூறுகின்றது. ரியாலிட்டி என்பது அங்குதான் இருக்கின்றது என்று கூறுகின்றது. இரண்டாவது கோட்பாடு என்ன கூறுகின்றது? இல்லை, இந்த புவிதான் மெய்மை, இந்த சட உலகை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சட உலகில் நாம் அனைத்தையுமே நாம் ஐம்புலன்களின் மூலம் அறிகின்றோம், அதுதான் மெய்மை, இதை கடந்து வேறு எதுவும் கிடையாது என்று இரண்டாவது கோட்பாடு கூறுகின்றது. இதுதான் காஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். மூன்றாவது, இந்த உலகம் இருக்கின்றது என்பது உண்மைதான், ஆனால் மெய்மை என்பது எங்கு இருக்கின்றது என்றால், உலகத்திற்கு மேலுள்ள உலகங்களில், நாம் காணா உலகங்களில் தான் மெய்மை இருக்கின்றது என்று கூறுவதுதான் மூன்றாவது கோட்பாடு, சூப்ரா டெரெஸ்ட்ரியல். இந்த புவி வாழ்விற்கு அப்பால் எல்லா மேலுள்ள தளங்கள் இருக்கின்றன, அதில் தான் மெய்மை இருக்கின்றது. புவி வாழ்வு என்பது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு டெம்பரரி பேசேஜ், அதை தவிர வேறு எதுவும் இதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மனிதன் நித்தியத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் மேல் உலகங்கள், நம் காணா உலகங்கள், சூட்சும உலகங்கள், அங்குதான் அனைத்துமே இருக்கின்றது. அங்குதான் மனிதனுடைய ஆன்மா, என்னுடைய நித்தியமான இருப்பிடம் அதுதான் என்று கூறுகின்றது. இது மூன்றாவது தியரி. இந்த 3 கோட்பாடுகளும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடிப்படையாக எப்படி பார்ப்பது என்பதற்கான ஒரு வழிமுறைகள், 3 அடிப்படை வழிமுறைகள் தான். நம்முடைய இருப்பு குறித்த ஒரு 3 அடிப்படையான பார்வைகள் தான் இந்த 3 கோட்பாடுகள். ஒவ்வொரு கோட்பாடும் பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒட்டிய நம்மளுடைய மனோபாவம், நம்மளுடைய வாழ்வு குறித்த மனோபாவம் அதை ஒட்டி அமைகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் கடந்த நிலையில் தான் உண்மை இருக்கின்றது என்பவருக்கு வாழ்வு என்பது பொய்யாக காணப்படுகின்றது. புவி சார் வாழ்வு ஒன்றுதான் மெய்மை என்று நினைப்பவர்களுக்கு இந்த புவி வாழ்வு, அதில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள், அதுதான் இறுதி இலக்காக காணப்படுகின்றது. இந்த மெய்மை என்பது புவி உலகத்திற்கு மேல் என்று என்கின்ற கோட்பாட்டின் பெயரில், வாழ்வு என்பது ஒரு தற்காலிகமான நிலை, நமக்கு நித்தியமான ஒரு இருப்பு என்பது மேலுலகத்தில் என்கின்ற வாழ்வு குறித்த இருப்பும் கண்ணோட்டமும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் மாறுகின்றது. அவரவர் எந்த கோட்பாட்டை பின்பற்றுகின்றார் என்பதை பொறுத்துதான் அவருடைய வாழ்வு குறித்த கண்ணோட்டமும் மாறுகின்றது, அவருடைய மனோபாவம் மாறுகின்றது. இதுல பகவானுடைய கருத்து என்ன அப்படின்னா, பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், நடைமுறையில ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் இருக்கின்றான். இந்த மனிதன் இந்த 3 கோட்பாடுகளையும் நாடுகின்றான். இதுல ஏதேனும் ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை மாத்திரமே தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழ்வை நடத்துவது என்பது ஒரு மனிதனுக்கு இயலாத காரியம் அப்படிங்கிறார். இதில் ஏதோ ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு
அதை அது அதை மாத்திரமே தனக்கு வழிகாட்டும் ஒரு அமைப்பாக, ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்வது என்பது நடவாத காரியம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஏதோ ஒரு கோட்பாட்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்ற கோட்பாட்டினுடைய கருத்துக்களை, அதில் உள்ள உண்மைகளை விலக்கி அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுதல் என்பது நடவாத காரியம், ஒரு மனிதனுக்கு நடவாத காரியம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அவ்வாறு வாழ்க்கை நடத்துபவர்களும் உண்டு. அவர்கள் வெகு அரிதானவர்கள். தே ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். அதை நம்ம விட்டுறணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பகவான் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு இந்த கோட்பாட்டை ஒரு கெட்டியா பிடித்துக்கொண்டு மற்றவைகளை விலக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது நடவாத காரியம் அப்படிங்கிறார். அது ஏன் நடவாத காரியம் அப்படின்னா, மனிதன் என்பவன் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன், அவனுடைய பீயிங் ஒரு சிம்பிள் ஒரு இயந்திரம் போல கிடையாது. ஒரு இயந்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு பேசிக் ஒரு சின்ன ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, அது அதனுடைய பகுதி வந்து ரொம்ப அதனுடைய கம்போனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அ வெகு சில கம்போனன்ட்ஸ் தான் அந்த மெஷினை வந்து அந்த இயந்திரத்தை இயக்குகின்றது. அதனால அதனுடைய இயக்கம் வந்து ரொம்ப எளிதாக இருக்கின்றது. ஆனா மனிதனுடைய அந்த ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா, அது அவ்வளவு எளிதான ஒரு மனிதன் என்பவன் அவ்வளவு எளிதான ஒரு அமைப்பு கிடையாது. மிகவும் சிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங் தான் மனிதன் என்பவன். ஏன் அவன் காம்ப்ளெக்ஸ் பீயிங் என்று பகவான் கூறுகின்றார்? நாம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தொடர்ச்சியாக நம்முள் எழும் உளத் தூண்டுதல்கள், இம்பல்சஸ், நம் மனதிற்கு கெட்டும் உள்ளுணர்வுகள், இன்ட்யூஷன்ஸ், இதன்படிதான் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த இயக்கம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கின்றதா என்றால் இல்லை. அவனுக்கு தோன்றும் அந்த இம்பல்சஸ், இன்ட்யூஷன்ஸ் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய அந்த இயக்கம், செயல்பாடு என்பது சிக்கலாக இருக்கின்றது. இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் பீயிங் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து என்ன செய்கின்றான், இந்த கோட்பாடுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது குறித்த மனோபாவத்தை ஒரு மனிதன் எந்த மனோபாவத்தை அவன் எடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்யும் பொழுது, எந்த கோட்பாடு அவனுடைய நாம் பார்த்த அந்த உந்துதல்கள், இம்பல்சஸ், அவனுடைய மனம் அதற்கு சாதகமாக இருக்கின்றதோ, அவன் மனதில் தோன்றும் எண்ணங்கள், அந்த மனதினுடைய இயக்கங்கள், அவனுடைய ஜீவனில் தோன்றும் அந்த உளத் தூண்டல்கள், இம்பல்சஸ், இவையெல்லாம் எந்த கோட்பாட்டின் பெயரில் ஈர்க்கப்படுகின்றதோ, அந்த கணத்தில் எந்த கோட்பாட்டின்படி ஈர்க்கப்படுகின்றதோ அதன்படி அவன் செயல்படுகின்றான். ஒரு சமயம் ஒரு கோட்பாட்டின்படி ஈர்க்கப்படுகின்றான், அதன்படி செயல்படுகின்றான். பிறிதொரு சமயம் வேறொரு கோட்பாட்டின்படி ஈர்க்கப்படுகின்றான், அதன்படி செயல்படுகின்றான். ஆகையினால் மனிதனுடைய செயல்பாட்டை பார்த்தோம் என்றால், இந்த கோட்பாடுகளினுடைய ஒரு குழப்பமுற்ற கலவையாகத்தான் அவனுடைய செயல்பாடு அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். He makes a confused amalgam of two or more of them அப்படிங்கிறார். 2 அல்லது 3 கோட்பாடுகளை என்ன செய்கின்றான்? ஒன்று சேர்க்கின்றான். அதில் ஒரு தெளிவு அவனுக்கு கிடைப்பதில்லை. ஒரு குழப்பமுற்ற நிலையில் ஒன்று சேர்த்து அதன்படி அவன் வாழ்க்கை நடத்துகின்றான். அதுல வாழ்க்கையினுடைய அவனுடைய மோட்டிவ்ஸ், லைஃப் மோட்டிவ்ஸ், அதாவது எந்த எந்த ஒரு மோட்டிவ்ல எந்த நோக்கத்தில் செயல்படுகின்றான் என்பதை பார்க்கும் பொழுது, அவனுள் அவனுள் எழும் அந்த நோக்கங்களில்
மனிதன் தொடர்ச்சியாக ஒரு முரண்பாட்டை காண்கின்றான். ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றது. ஒன்றுடன் ஒன்று பிரிவுபட்ட நிலையில் அவனுடைய நோக்கங்கள் இருக்கின்றன. சோ என்ன செய்கின்றான்? அனைத்தையும் ஒரு வழியாக அவன் பொருத்துகின்றான், ஒருங்கிணைத்து பொருத்துகின்றான் இந்த 3 கோட்பாடுகளின் அடிப்படையில். ஆகையினால மனிதன் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, வெகு சிலரை தவிர ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை விலக்கி அதன்படியே அவன் வாழ்க்கை நடத்துகின்றான் என்று யாரையுமே நாம் அறுதியிட்டு கூற முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் மனிதன் ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங். அடுத்து மனிதனை எடுத்துக்கொண்டால் அதாவது பெரும்பாலான மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சக்தி, வாழ்வினுடைய சக்தி எதில் செலவழிக்கப்படுகின்றது என்றால், அவர்கள் புவியில் வாழும் வாழ்க்கையில்தான் அவர்களுடைய சக்தி செலவழிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் புவி சார்ந்த பிரஜைகள், அதை மறுக்க முடியாது. யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய சக்தி எதில் செலவழிக்கப்படுகின்றது என்றால், அவர்களுடைய புவி சார்ந்த வாழ்வில்தான் அவர்களுடைய சக்தியினுடைய பெரும்பகுதி செலவழிக்கப்படுகின்றது. இந்த உலக வாழ்வில் அவனுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், அதில் அவன் காட்டும் ஆர்வம், எவையெல்லாம் அவனுக்கு ஆர்வம் தருகின்றதோ, இன்ட்ரெஸ்ட், எது குறித்தெல்லாம் அவன் ஆசைப்படுகின்றானோ, டிசையர்ஸ், எந்த லட்சியங்களை அவன் தனக்கு முன் வைத்துள்ளானோ, ஐடியல்ஸ், தனக்கு முன்பாகும். இந்த லட்சியங்கள் என்பது தனிநபர் சார்ந்தும் இருக்கலாம், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மனித குலத்தை சார்ந்தும் இருக்கலாம். இவையெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்வில் இவையெல்லாம் தான் மனிதனுடைய மனதை ஆக்கிரமிக்கின்றன. இவைகளில் தான் அவனுடைய சக்தி பெரும்பாலாக செலவழிக்கப்படுகின்றது. வேறு 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 எதுவாகவும் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார் பகவான். என்ன காரணம் என்றால், மனிதன் என்பவன் இந்த புவி சார்ந்த பிரஜை. He is a earthly being. As long as he is a earthly being, இப்படிதான் இருக்கும். இது யதார்த்தம், இதுதான் உண்மை என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் நேச்சர். நேச்சர், இயற்கை எப்படி மனிதனை படைத்துள்ளது என்றால், இந்த உலகத்தில் அவ்வாறுதான் படைத்துள்ளது அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், மனிதனை எடுத்துக்கொண்டால் பிரைமரியா நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? ஏன்னா நம்ம புவி சார்ந்த பிரஜையாக இருக்கின்றோம். இந்த புவியில புவி இந்த பிரபஞ்சத்துல என்ன ஒரு பிரபஞ்சத்தினுடைய பொருள் என்னவாக இருக்கின்றதோ, அதனுடைய மூலக்கூறு என்னவாக இருக்கின்றதோ, அதனால்தான் நம்மளுடைய உடலும் படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய உடலினுடைய மூலக்கூறு வேறு, பிரபஞ்சத்தினுடைய மூலக்கூறு வேறு என்று பிரிக்க முடியாது. அதனால அடிப்படையில நம்ம நம்மளுடைய உடல் சார்ந்த நலனில் மனிதன் முதலாக அவனுடைய ஈர்க்கும் விஷயம் என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த நலன். இது அடிப்படை தேவையாக இருக்கின்றது மனிதனுக்கு. அடுத்தது அவனுடைய பிராணமயத்தினுடைய திருப்தி, அதனுடைய வளர்ச்சி, அதில் அவன் கவனம் செலுத்துகின்றான். அவனுக்கு எது ஆர்வம் தருகின்றதோ, மகிழ்ச்சியை தருகின்றதோ, எதில் வாழ்வில் அவனுக்கு உற்சாகத்தை தருகின்றதோ, எவையெல்லாம் துன்பம் தருகின்றதோ அதை தவிர்க்க வேண்டுமோ, இதெல்லாம் செய்து அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய பிராணமயத்தை திருப்தியுற செய்கின்றான். அடுத்து மனிதன் மனம் சார்ந்த பிரஜையும் கூட. இஸ் மனோமய புருஷா. மனம் சார்ந்த பிரஜையாக இருப்பதனால அவனுடைய மனதினுடைய இயக்கங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மனம் சார்ந்த சங்கல்பங்கள், திட்டங்கள், அவனுடைய மனம் சார்ந்த தேர்வுகள்
விருப்பு வெறுப்புகள், இது எல்லாத்தையும் மனிதன் திருப்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகையினால இதுவை 3மே தான் மனிதன் எதையுமே விலக்க முடியாது. அதேபோல ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல அவன் சார்ந்திருக்கும் அந்த சமுதாயம் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் எதை நோக்கி அவன் ஆ செயல்படுகின்றான் என்றால், ஏதோ ஒரு உயர்வான லட்சியத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுகின்றான். அவனைப் பொறுத்தவரைக்கும் ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கித்தான் செயல்படுகின்றான். இவை எல்லாமே அ எந்த ஒரு அடிப்படை ஒரு கருத்தை கொண்டு அமைகின்றன என்றால், எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன்னளவில் ஒரு பரிபூரண நிலையை அடைய முடியுமோ, ஒரு முழுமையை அடைய முடியுமோ, அந்த அதை அந்த அதன் அடிப்படையில் தான் அவனுடைய செயல்பாடும் அமைகின்றது. எல்லா மனிதனையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனளவில் ஏதோ ஒரு முழுமையை அடைய விரும்புகின்றான். பெர்ஃபெக்ஷன் அவனளவில். அது மற்றவர்கள் கண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது முற்றிலும் மாறாக இருக்கலாம். அவனுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். இல்ல எந்த காரியத்தை செய்தால் என்னுடைய குறையை நாம் மேலும் மேலும் ஒரு முழுமையான நிலையை எட்ட முடியும் என்றுதான் அவனுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது. அவனுடைய 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 வழக்கமான ஒரு வளர்ச்சி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், எவ்வாறு அவன் ஒரு பூரணத்துவத்தை எட்டுவது, பெர்ஃபெக்ஷன். அல்லது பூரணத்துவத்தை எட்டாவிட்டாலும் கூட அதை அடைவதற்கான வழி என்ன? இவ்வாறுதான் ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, சமுதாயம் என்கின்ற ரீதியிலும் சரி மனிதன் செயல்படுகின்றான். அதற்காக அவன் அதை எட்டுகின்றானா இல்லையா என்பது வேற விஷயம். அதை இலக்காக வைத்துக் கொள்கின்றான். ஒரு தனி மனிதன், ஒரு சமுதாயம், ஒரு அமைப்பு, ஒரு அரசாங்கம் எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன அல்டிமேட்டா என்ன எதை நோக்கி செல்கின்றோம்? we want to attain some perfection. அது ஒரு வேலையாக இருக்கலாம், நம்மளுடைய கேரக்டராக இருக்கலாம். ஸோ இதை நோக்கித்தான் மனிதன் செயல்படுகின்றான். இது எல்லாமே ஒரு மனிதனுடைய இந்த மனிதனுடைய புவி வாழ்வை இவை எல்லாம் தீர்மானிக்கின்றன. அவனுடைய வாழ்வு புவி சார்ந்து அமைந்திருப்பதனால் இவை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இவையெல்லாம் ஏன் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்றால், அவன் புவி சார்ந்த பிரஜையாக இருப்பதனால், புவி சார்ந்த பிரஜையாக இருப்பதனால இவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்பது இங்கு ஒரு விதியாக செயல்படுகின்றது. புவிசார் மனிதனுக்கு இது ஒரு விதியாக செயல்படுகின்றது. அது ஒரு இயற்கையான உந்துதலாக செயல்படுகின்றது. அவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத விஷயங்களாக செயல்படுகின்றது. இவைகளை தவிர்த்துவிட்டு மனிதன் அவனுடைய முழுமைத்தன்மையை அடைய முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது அவனுடைய மனம், உடல், பிராணமயம், அவனுடைய முழுமை, பரிபூரணத்தை எட்டுதல், தன்னளவில், சமுதாயத்தின் அளவில், இவையெல்லாம் விலக்கிவிட்டு ஒரு மனிதன் இந்த புவி சார்ந்த வாழ்வில் ஒரு முழுமையை எட்ட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் இங்கு என்ன குறிப்பிட வருகின்றார் என்றால், அடிப்படை கருத்தாக இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம இந்த கோட்பாடுகளை அணுக வேண்டும். எந்த ஒரு கண்ணோட்டம் இந்த இயற்கையாக காணப்படும் இந்த உலக வாழ்வில், இந்த புவிசார் வாழ்வில், இந்த இயற்கையாக காணப்படும் அம்சங்கள், தேவைகள், உந்துதல்கள், இதை புறந்தள்ளுகின்றதோ அல்லது குறைவாக மதிப்பிடுகின்றதோ அல்லது அவைகளை சரியில்லை, இவையெல்லாம் சரியில்லை என்று அவைகளை குற்றம் சாட்டுகின்றதோ
இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவெல்லாம் முழுமையான அத்தகைய ஒரு கண்ணோட்டம் ஒரு முழுமையான கண்ணோட்டமாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். அத்தகைய கண்ணோட்டம் வெகு சில மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு இந்த வாழ்வினுடைய இயற்கையான கோரிக்கைகளை நிராகரிப்பதோ, அவைகளுடைய முக்கியத்துவத்தை அதற்கு அதற்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்காமல் இருப்பதோ, அல்லது அவைகளெல்லாம் சரியில்லை என்று அவைகளை பின்னுக்கு தள்ளுவதோ சரியாகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் வாழ்வினுடைய இயற்கையான கோரிக்கைகள் என்று குறிப்பிடுகின்றார். நேச்சுரல் கிளைம்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறார். அதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டால் நம்மால ஒரு மனித வாழ்வு இந்த புவியில புறந்தள்ளிவிட்டால் அத்தகைய ஒரு வாழ்வு ஒரு சரியான வாழ்வு இந்த ஒரு மனிதனுக்கு இந்த புவியில் ஒரு சரியான வாழ்வாக இருக்காது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இயற்கை என்ன செய்கின்றது என்றால், இதெல்லாம் இயற்கை தான் தீர்மானிக்கின்றது. இயற்கை ஒரு ஒரு சரியான ஒரு கவனத்தை எடுத்துக்கொண்டு மனித குலம் இத்தகைய இலக்குகளை இத்தகைய நோக்கங்களை புறக்கணிக்காமல் செயல்பட வேண்டும் என்பதில் இயற்கை குறிப்பாக கவனம் எடுத்துக் கொள்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால் இவையெல்லாம் மனிதனுடைய பரிணாமத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானவை என்று குறிப்பிடுகின்றார். இந்த பரிணாமத்தினுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இவையெல்லாம் மிகவும் அவசியமானவை. இவைகளை நீ புறந்தள்ளவே முடியாது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், இவையெல்லாம் அந்த இறை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இறை திட்டத்துல இது ஒரு பகுதியா இருப்பதனால நம்மால் இவை எதையுமே புறந்தள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா இயற்கை வைக்கும் முதல் அடி எடுத்து வைக்கும் முதல் அடி என்ன அப்படின்னா இந்த புவி சார்ந்த மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய மனம் மற்றும் அவனுடைய உடல் சார்ந்த அவனுடைய வாழ்வு, இந்த புவியில அவனுடைய வாழ்வு, இதுதான் இயற்கை. இதன் மூலமாகத்தான் இயற்கை தன் முதல் அடியை இந்த புவியில் எடுத்து வைக்கின்றது. ஆகையினால் இயற்கை அதில் மிகவும் கவனமாக இருக்கின்றது. இதில் எதுவுமே புறந்தள்ள ஒரு மனிதன் புறந்தள்ளக்கூடாது. he should not neglect, இதை பின்னுக்கு தள்ளக்கூடாது என்று இயற்கை மிகவும் கவனமாக இருக்கின்றது. ஏனென்றால் இயற்கையினுடைய கட்டமைப்பில் இவைகள் எல்லாம் அஸ்திவாரங்களாக காணப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். இயற்கையினுடைய கட்டமைப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அதனுடைய கட்டமைப்பாகவும் இயற்கையினுடைய உடலாகவும் காணப்படுகின்றன. ஆகையினால மனிதன் இத்தகைய இயற்கையான கோரிக்கைகளை புறந்தள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த பிளான்ல தான் பகவான் மேற்கொண்டு இந்த 3 கோட்பாடுகள் இதை எப்படி நாம் அணுக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்.